அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் விமானமான ரஃபேல் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பயணப்படுகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஃபேல் விமானத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பயணப்படுகிறார். போர் விமானமான ரஃபேல் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுக்கோய் போன்ற போர் விமானத்தில் பறந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் ரஃபேல் விமானத்தில் பயணப்படுகிறார். முப்படைகளின் தலைவராக விளங்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று ரஃபேல் விமானத்தில் பயணப்படுகிறார். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, வணக்கம். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்தியாவினுடைய அதிநவீன போர் விமானமாக ரஃபேல் திகழ்கிறது. பிரான்சில் இருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கூட வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானத்தில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ரஃபேல் விமானம் முதலில் இதே அம்பாலா விமானப்படை தளத்தில் தான் வந்து இறங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திரௌபதி முர்மு தற்பொழுது அந்த ரஃபேல் விமானத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்திய விமானப்படையினுடைய தளபதி அமர்பிரீத் சிங் தலைமையில் திரௌபதி முர்மு அவர்களுக்கான இந்த பயண ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. பயணம் மேற்கொள்வதற்காக அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த விமானத்தில் பயணிப்பதற்கு தேவையான அந்த கவச உடைகளை அணிந்து கொண்டு தற்பொழுது விமானத்தில் ஏறி பயணமானது மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே அவர் சுகோய் உள்ளிட்ட மற்ற போர் விமானங்களில் பயணம் மேற்கொண்ட நிலையில் ரஃபேலில் தனது முதல் பயணத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டில் அசாமில் சுக்கோய் விமானத்தில் பயணப்பட்ட இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தற்பொழுது ரஃபேல் விமானத்தில் பயணப்படுகிறார். ஹரியானா மாநிலம் அம்பாலா தளத்தில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. கடந்த முறையே ஏறத்தாழ ஒரு 30 நிமிடங்கள் அவர் சுக்கோய் விமானத்தில் பறந்த நிலையில் தற்பொழுது ரஃபேல் விமானத்தில் பறக்கும் அந்த நிகழ்வானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.